காலேஜ் லைஃப் சின்ன வயசுலேருந்து நம்ம எதிர்பார்த்த விஷயம். இப்போ அந்த காலேஜை பார்க்கும்போது நிறைய மெமரிஸ். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த கண்ணுக்கு ஓரத்தில் தேங்கி நிற்கிற அந்த கண்ணீர் நம்மளுக்கு பல விஷயம் சொல்லாமல் சொல்லிடுது. ஆக்சுவலாக காலேஜ் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்மளை மட்டும் இல்லை, மற்றவங்களே. காலேஜ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். சந்தோஷம், சோகம், நட்பு, காதல், பிரிவு, ஸ்காலர்ஷிப்பில் படித்ததுன்னு எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும். எல்லாருக்குன்னு ஒரு கதை இருந்தாலும் நம்ம கதை எப்போவுமே ஸ்பெஷல் தானே. அங்கே பார்ப்போம். இப்போ என்னதான் மாதம் பல லட்சம் சம்பாதிச்சாலும் காலேஜ் லைஃப்பில் கிடைச்ச ஹாப்பினஸ் அது இப்போ கிடைக்க சான்ஸே இல்லைங்க. எனக்கு இந்த காலேஜில் கிடைச்ச அனுபவத்தை தோண்டி ரசிக்க இப்போ இங்கே வந்திருக்கேன். நான் ஒன்றும் நல்லா படிக்கிறவன்லாம் இல்லைங்க, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்ன தான் நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னாலும் எல்லா சப்ஜெக்ட்லையும் அரியர் வைக்காத அளவுக்கு படிச்சிருவேன். எல்லாருக்கும் லைஃப்பில் நல்ல மூமெண்ட்ஸ் நிறைய நடந்திருந்தாலும் ஒரு சில கெட்ட மூமெண்ட்ஸும் நடந்திருக்கும். அந்த கடந்த வந்த கெட்ட மூமெண்ட்ஸு தான் நம்மளை நல்லவங்களாக மாற்றும். இந்த நோட்டீஸ் போர்டை பார்க்கும்போது பல நாள் நம்ம பேர் அதில் இருந்தது, இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அந்த நாளை இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியல. ரொம்ப நாள் கழித்து என் காலேஜை பார்க்க போகிறேன்னு சொன்னல, இப்போ என் கிளாஸ் ரூமை பார்க்க போகிறேன். என்ன தான் நான் இப்போ இங்கே படிக்கலைனாலும் நெஞ்சுக்குள்ளே அந்த பதட்டம் மட்டும் போக மாட்டேங்குது. Today we are going to discuss about the fundamentals of engineering. We will start with Ram. Ram, get out. ஹாய், என் பேர் தான் ராம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அவன் தான் என்னோடய பாஸ்ட். இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, எப்போவும் நடக்கிறது தான். எனக்கு ஒன்றும் பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லை. நான் ஏன் ட்ரிபிள் சேர்ந்தேன்னு மட்டும் சொல்லுவேன். சரி வாங்க என் காலேஜை சுற்றி காட்டேன். என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். 10th கொரோனான்னு வந்துச்சு. வந்தது தான் வந்துச்சு எல்லாருக்கும், ஆனால் அது எனக்கு வரல. அப்புறம் 11th பயோமேக்ஸ்னு ஒரு குரூப் எடுத்தேன். அது ஏன் எடுத்ததுக்கும் தெரியும், எடுத்த வச்சவங்களும் தெரியல. அந்த டைமில் தான் லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன்னா சொல்லவே வேணும். லாக்டவுனில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சில விஷயம் நல்ல விஷயம், சில விஷயம் கெட்ட விஷயம். என்னென்னு நான் சொல்கிறேன். கெட்ட விஷயம் சொன்னேன்ல, இவன் தான். பற்றி சொல்லணும்னா, ஆல் பாய்ஸ் நோ கேர்ள்ஸ்ன்ற கெத்து மெக்கானிக்கல்லையும் இல்லை, ஆல் கேர்ள்ஸ் நோ பாய்ஸ் என்ற பியூட்டிஃபுல் பயோடெக்லேயும் இல்லை. ஆனால் நான் படித்தது ட்ரிபிள் இன்ஜினியரிங்கே ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட். 4 வருஷம் 8 செமிஸ்டரு, 64 பேப்பரு, ஒரு ப்ராஜெக்டு, இன்டர்ன்ஷிப்பு, 10-15 லேபு, M1, M2, M3, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னல 10-15 லேபு, அதில் ஒரு 2-3 லேபு பார்ப்போம்.
என்னதான் இத்தனை லேப் இருந்தாலும் என்னை படிக்க வச்சது, எனக்கு பாடம் நடத்தின என்னோட சார் தான். அவர் மட்டும் இல்லைனா நான் எப்படி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேனே தெரியாது. இதோ இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த மூமெண்ட் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. காலேஜில் படிக்கிறவங்க கிட்ட கேட்டால் அவங்க அங்கே இருக்கிற லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எல்லாம் தான் பேசுவாங்க. ஆனால் இதுவே காலேஜ் முடித்தவங்க கிட்ட கேட்டால் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸர் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. நான் மட்டும் என்ன இதுக்கு விதிவிலக்கா என்ன? இதோ இங்கே தெரியுதே இந்த அழகான செடிங்கள்லாம், இந்த பூமி இல்லாமல் இது வர முடியாது. அது போல தான் என்ன தான் நாம் படித்து நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம் இப்போல்லாம் நினச்சாலும் நம்மளுக்கு சொல்லி தந்த ப்ரொஃபஸர் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே சான்ஸ் இல்லைங்க. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கேர் எடுத்து சொல்லி தந்தவங்கள நம்ம மனசாலையிலையும் திட்டிடக்கூடாதுங்க. சரி, போலாமா? நம்ம பண்ண எல்லா சேட்டையும் பொறுத்து குழந்தையாக நினச்சி அட்வைஸ் பண்ணி பாடம் எடுத்த நம்ம ஆசிரியர்களுக்கும், நம்ம படித்தப்ப நமக்கு கீழே படித்த ஜூனியர் மற்றும் நமக்கு மேலே படித்த சீனியர் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு மெமரி தந்ததுக்கு நன்றி.